பார்த்தீங்கன்னா அது மெரினா பீச் தான். அந்த மெரினா பீச்சில் நடக்கக்கூடிய அட்டகாசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடூரமான இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு பையன் நம்ம கிட்ட வந்திருக்கான். அவன் வந்து நம்ம கிட்ட என்ன சொன்னான்னா, வந்து இங்க வந்து லவ்வர்ஸ் தொல்லை ரொம்ப தாங்க முடியல, அதெல்லாம் நான் கெட்டு போறேன்னு சொன்னான். ஸோ இங்க நான் குப்பை பத்தி பேசியிருந்தேன். தம்பி இந்த குப்பை தொட்டிலாம் இப்படி இருக்கு, குப்பைலாம் யாரும் எடுக்க மாட்டாங்களா, இல்லை யாருன்னா வரலான்னு கேட்டிருந்தேன். அவன் சொன்னான் குப்பையை விட்டுறா, முன்ன இங்க கூடிய லவர்ஸை முன்ன ஒழிக்கணும்னு சொன்னான். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்ககிட்ட கேட்க போறோம். தம்பி மெரினா பீச்சில் குப்பைங்களாம் நிறைய இருக்கு. இந்த தம்பி மனுஷன் குப்பை கேட்கல, இங்க இருக்கிற குப்பைலாம் நிறைய இருக்குல்ல, இந்த குப்பையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஏன்னா யாருமே ஆளு வரலையா? ஏன்னா இருக்க மாட்டாங்களா? எடுத்து போட்டாலும் லவர்ஸ் தானே இந்த மாதிரி சாப்பிட்டு போட்டு போறதுங்க, குடிச்சிட்டு போறதுங்க, சிங்கிள் பசங்க எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு போறது, அவ்வளவுதானா? அப்படிதான். ஆமாண்ணா. ஓகே. இங்க வர லவர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட இடத்துல வராங்க? எப்படிப்பட்ட இடத்துலனா ஏதோ கல்யாணம் புருஷன் பொண்டாட்டி மாதிரி வந்து சுத்தின்னு இருக்கிறாங்க. நான் எல்லாம் வீட்டுல பண்றதெல்லாம் இங்க வந்து பண்ணின்னு இருக்குதுங்கண்ணா. வீட்டுல பண்றதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு சின்ன பையனா இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்மளும் சீக்கிரமா பெருசாகி ஒரு பொண்ணை கூட்டினு இப்படி வரலாம் அப்படின்னு ஒரு மைண்டை கிரியேட் பண்ண வைக்கிறாங்கண்ணா. அப்போ தப்பான மைண்டை வந்து உருவாக்குறாங்க அவங்க. கரெக்டா? ஓகே ஓகே. இந்த மெரினா பீச்ல இதெல்லாம் ஒழிக்கணும்னா என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் இதெல்லாம் ஒழிச்சா போதும் தமிழக அரசு? தமிழக அரசா இந்த லவர்ஸ் சொல்லிய ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். அங்க விளையாடுற மாதிரி ஏதாவது நல்லா கட்டி போட்டா பரவாயில்ல. அவ்வளவுதானா, அந்த ரெண்டு விஷயம் தான் பரவாயில்ல. இங்க லவர்ஸ் சொல்லதான் அதிகமா இருக்கு. சரி, லவர்ஸ் அப்படி வந்து என்னதான் பண்றாங்க உள்ள? இங்க நிறைய பண்றாங்களே, சொல்ல முடியாதே, நிறைய பண்றாங்கண்ணா, நிறைய பண்றாங்க. ஓகே.